பாஸ்டர் துரைராஜ் அவர்களோட மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி வந்திருக்கிறார்கள். புளியங்குடி ஏஜி சபையுடைய தலைமை போதராக சங்கரங்கோவில் மண்டலத்துடைய தலைமை போதரிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை பாஸ்டர் செய்து வருகிறார்கள். இந்த கால நேரத்தில் பாஸ்டர் இருப்பது மிக சந்தோஷமான காரியம். இந்த கால நேரத்திலும் பாஸ்டர் அவர்களை நாம் யாவரும் கரங்களை தட்டி நாம் யார் உற்சாகத்தோடு நாம் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. வானம் எனக்கு, பூமி எனக்கு. வானத்தில் தேவன் உட்கார்ந்தால் அவருடைய பாதம் பூமியிலே படுகிறது. எழுந்து நின்றால் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் தேவனுடைய முட்டளவு தூரம்தான். அவர் எழுந்து நிற்பாரானால் எவ்வளவு மகா பெரிய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற தேவன் மகா பெரிய தேவன். அவர் எனக்குள் இருப்பது எனக்காக மகா பெரிய காரியங்களை செய்வதற்காகவே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகா பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திராத, நீங்கள் நினைத்து பார்த்திராத மகா பெரிய காரியங்களை செய்யும்படி மகா பெரிய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த பகல் வேளையில், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை வெறுமையாய் அனுப்புவதற்கு அவர் இங்கே வரவில்லை. உங்களை கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை மகா பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்களை கொண்டும் செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் அவர்கள் என்னை அழைத்த பொழுது முதல் சர்வீஸில் நீங்கள் செய்தி கொடுக்க வர முடியுமா என்று கேட்டார்கள். ஸ்தோத்திரம். உடனே ஓகே சொன்னேன். ஏனென்றால் 20 நாட்களுக்கு முன்பு ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த செங்கோட்டை சபையிலே நீ செய்தி கொடுக்க வேண்டும் என்று. செய்தியையும் 20 நாட்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் கொடுத்து தான் சொன்னார், இந்த செய்தி அங்கே கொடுக்கப்பட வேண்டும். ஓ ஸ்தோத்ரா. ஆகினாலே தேவன் எனக்கு தெளிவாய் வார்த்தையை கொடுத்து, தெளிவாய் கட்டளை கொடுத்து சொல்லியிருந்தபடினாலே அதை ஏற்றுக்கொண்டேன். ஸ்தோத்ரா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே. அதிகாரம் பெற்ற தேவ மனிதன் என்ற கருத்தில் நான் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நம் ஒவ்வொருவரும் அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் எனக்குள் இருக்கிற தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவன். ஆகையினால நானும் அதிகாரம் பெற்ற ஒரு தேவ மனிதனாக, ஒரு தேவனுடைய பிள்ளையாக நாம் செயல்பட வேண்டும், விளங்க வேண்டும்,
காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதற்கு இந்த அதிகாரம்? பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை, பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை, இருளின் அதிகாரத்திற்குள் சிக்கி கிடக்கிறவர்களை விடுதலையாக்கி சபைக்குள் அணி அணியாய் நடத்தி கொண்டு வருகிற அதிகாரம் பெற்றவர்களாக நாம் இந்த தேசத்தில் எழும்பி செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்று இரவில் ஆண்டவர் என்னோடு காரியத்தை பேசினார். ஒவ்வொரு விசுவாசியும் 100 பேரை சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர், ஒரு ஆளை கொண்டு வர்றதுக்கே முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறா. சொல்லி சொல்லி பார்க்குறோம், ஒருத்தர் நினைச்ச மாட்டேங்கிறாங்க, அசைய மாட்டேங்கிறாங்க. இதில் வேற எத்தனை பேர்? சத்தமே வர மாட்டேங்குது. இருக்கீங்களா? என் மூலமாய் 100 பேர் சபைக்குள்ளே வர வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இங்கே இருக்கிற இத்தனை பேரும் ஒரு ஆள் மூலமாக 100 பேர் சபைக்குள்ளே வந்தா எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க சபைக்குள்ள? கணக்கு கஷ்டம்னு தோத்துறோம். பாஸ்டர் படித்து இப்போம்லாம் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்தாச்சு, இன்னும் அந்த கணக்குக்குள்ளே எங்களை கொண்டு போகிறீங்களா? வேண்டாம் பாஸ்டர், தோத்துறான். சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி மூலமாய் 100 பேர் சபைக்குள்ளே வருவார்களானால் பல்லாயிரங்களாய் சபை பெருகும். ஒரு 400-500 பேர் இருக்கீங்கன்னா ஒருவர் மூலம் 100 பேர், அப்படின்னா 500 + 100 மறுபடியும் கஷ்டம்தானா? 50,000 பேர். 50,000 பேர் இந்த சபையில் செங்கோட்டை சியோன் பேராலயத்தில் கூடி தேவனை ஆராதித்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். அப்பந்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் டிராஃபிக் போலீஸ் வந்து நிற்பாங்க. ஏன்னா அணி அணியாய் ஜனங்கள், அணி அணியாய் ஜனங்கள். சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிங்களா? தோத்திரம். அண்ட் பாஸ்டர், எனக்கு ஒரு 4 பெட்ரூம் உள்ள ஒரு பெரிய வீடு வேணும்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர். நல்லது. என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மணமகன் கிடைக்க வேண்டும், நல்ல வேலையில் இருக்கிறவர், நல்ல வருமானத்தில் இருக்கிறவர் மருமகனாக வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நல்லது. என் மகன் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல உயர்கல்வி படித்து நல்ல வேலையிலே சேர வேண்டும், மாதம் எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் பாஸ்டர். நல்லது. கர்த்தர் அதை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு உங்களுக்குள் பிரதானமாய் இருக்க வேண்டிய ஆசை என்னவென்றால், என் மூலமாக 100 பேர் சபைக்குள்ளாக வர வேண்டும். ஆமென். என் மூலமாக 100 பேர் சபைக்குள்ளே வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு நாம் ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஒரு விசுவாசியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் 100 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்குரிய அபிஷேகத்தை, அதற்குரிய அதிகாரத்தை, அதற்குரிய கட்டளையை இந்த நாளில் கர்த்தர் தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் எந்திரிச்சு நிப்போமா? சில நிமிடம் ஜெபம் பண்ண போறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் மூலமாய் 100 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் எல்லாம் வாய் திறந்து சொல்லணும். இது கர்த்தர் எனக்கு திட்டமாய்
கட்டளை கொடுத்து அனுப்பின வார்த்தை. கர்த்தருடைய கட்டளைக்கு நீங்கள் இசைந்தால் கர்த்தர் உங்கள் ஆசைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஆண்டவரே, என் மூலமாக 100 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வாய் திறந்த ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். ஆண்டவரே, என் மூலமாக 100 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் ஆசைப்படுகிறேன். சொல்லுங்கள், நான் ஆசைப்படுகிறேன், நான் ஆசைப்படுகிறேன், நான் ஆசைப்படுகிறேன், நான் ஆசைப்படுகிறேன், நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, நான் ஆசைப்படுகிறேன். என் ஆசையை நிறைவேற்றி தாங்கப்பா. சொல்லுங்க, என் ஆசையை நிறைவேற்றி தாங்கப்பா, என் ஆசையை நிறைவேற்றி தாங்கப்பா, என் ஆசையை நிறைவேற்றி தாங்கப்பா, என் ஆசையை நிறைவேற்றி தாங்கப்பா, என் ஆசையை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஆசையை உங்கள் உள்ளத்தில் உண்மையாகவே இந்த ஆசையை உருவாக்கிக் கொள்வீர்களானால் இந்த ஆசையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி தரப்போகிறார். அதற்காக கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொருவர் மூலமாகவும் 100 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஆசையை என் ஆண்டவராகிய தேவன் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரரை, இந்திய தேசத்தின் ஜனங்களை அணி அணியாய் பிசாசின் பிடியிலிருந்து சபைக்குள் நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற டேஷ் கர்த்தரால் கட்டளை பெற்ற துரைராஜ் நானே. உங்க பேரை சொல்லி பைபிள் எழுதிடக்கூடாது. பாஸ்டர் இப்படி சொன்னார்னு முன்னே பைபிள் எழுதி வச்சிடக்கூடாது. சோத்ரா, அதை மாற்றக்கூடாது. அதை நாம் இப்படி விசுவாசித்து அறிக்கையிட்டு பார்க்கணும். சோத்ரா, அல்லேலூயா. நான் திட்டமாய் சொல்லுகிறேன், நேற்றைய தினத்தில் கர்த்தர் எனக்கு ஏதோ ஸ்தோத்திரம் ஒரு பிரமாண்டமாய் சொல்ல வேண்டும் என்பதற்கல்ல. என்னுடைய சபையில் 21 நாட்கள் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவில் என்னுடைய சபை இதை சொன்னேன். ஸ்தோத்திரம், என் சபை மக்களிடத்தில் இதை சொன்னேன். ஸ்தோத்திரம், இந்த ஆசையை உங்களுக்குள் உண்டாக்கி கொள்ளுங்கள். உங்கள் மற்ற ஆசைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வேறு என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த ஆசைதான் பிரதானமானதாய் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 140 கோடி ஜனங்கள் அழிவுக்குள்ளாக போகிக் கொண்டிருக்கிறார்கள். பிசாசினால் பாதாளத்திற்கு நேராக இழுத்து கொண்டு போகப்படுகிறார்கள். நம்மை சுற்றிலும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் பிசாசினால் பாதாளத்திற்கு நேராக இழுத்து கொண்டு போகப்படுகிறார்கள். இயேசுவை அறியாமல் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாமல் தினந்தோறும் நம்மை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாமல் பாதாளத்திற்கு போய்விட்டார்களே என்று என் தேவனாகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தின தேவனாகிய கர்த்தர் அங்கலாய்ப்போடு இந்த தேசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தில் தேவனுடைய ஜனமாயிருக்கிற நம்மை அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஜனம் இந்த ஜனத்தை விடுதலையாக்குகிற அதிகாரம் பெற்ற ஜனமாக மாற மாட்டார்களா, மாற மாட்டார்களா, எழும்ப மாட்டார்களா என்று கர்த்தர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாள் ஆண் பிள்ளைக்காக ஏங்கினார். கர்த்தரோ தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை கொடுத்தார். அவருடைய ஏக்கத்தை மகிமையாய் நிறைவேற்றின தேவன். 100 ஆத்துமாக்கள் என்ற ஏக்கம் உங்களுக்குள் உண்டாயிருக்குமானால் உங்கள் ஏக்கத்தை மகிமையாய் நிறைவேற்ற என் தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணா பரலோகத்துக்கு போக முடியாது. பபாம் 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 எக்காலம் துணிக்கும் பொழுது துள்ளி துள்ளி குதிச்சாலும் போக சத்தம் வர மாட்டேங்குது.
ஏனென்றால் இயேசு சொல்லியிருக்கிறார், அநீதியான உலக பொருளால் நீங்கள் மாளும் போது நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாவிட்டால் மாளும் பொழுது அல்லது எக்காலம் துணிக்கும் பொழுது மறுரூபம் அடைந்து இயேசுவை சந்திக்க போவது அரிது அரிது அரிதனும் அரிது என்பதை உங்கள் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தை எனக்கு கொடுத்து, அவர் எனக்கு தருகிற அதிகாரத்தின் மூலமாய் பிசாசின் கட்டிலிருந்து, பில்லி சூனியத்தின் கட்டிலிருந்து, இருளின் அதிகாரத்தின் என்று பாதாளத்தின் வல்லடிக்கு ஜனங்களை விடுதலையாக்க என்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் பயன்படுத்த வேண்டுமானால், ஆண்டவருக்கு 100 ஆத்துமாங்கிறது சாதாரணம், அவருக்கு லேசான காரியம். பேதுரு சும்மா எந்திரிச்சு நின்று ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணான். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். சப்பானியை குணமாக்கினா கூடி வந்தாங்க. அன்னைக்கு பிரசங்க, அதே பிரசங்கத்தை தான் மறுபடியும் பண்ணான். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? சொல்ல மாட்டேங்க. நான் பைபிள்ல இருந்து தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். தோத்திரம். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதற்கு பின்பு பார்ப்பீர்கள், ஆனால் எண்ணிக்கை கிடையாது. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த இயேசு இளைஞர், இன்றைக்கு இருக்கிற இயேசு ரொம்ப வயசாயிட்டார். அப்படியா? ஹலோ, அன்றைக்கு இருந்த அதே இயேசுதான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். பேதுருவுக்குள்ளே வாசம் பண்ணின இயேசு, பேதுருவை கொண்டு 3000 5000 திரளான ஜனங்கள் என்று ரட்சித்த இயேசு நமக்குள்ளே அதே வல்லமை நிறைந்தவராகத்தான் வாசம் பண்ணுகிறார். நம்மை கொண்டும் அதை செய்வதற்கு அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார், ஆயத்தமாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனா என்ன சொல்றாரு? 3000லாம் வேண்டாம், 5000லாம் வேண்டாம், திரளான ஜனங்கள்லாம் வேண்டாம், ஒரு 100 பேரையாவது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குள்ளாக நான் ஆதாயப்படுத்தி சபைக்குள்ளாக என் மூலமாய் வர வேண்டும். பரலோகத்திற்கு நான் போகும் பொழுது என் கணக்கில் 100 ஆத்துமாக்களாவது இருக்க வேண்டும் என்ற ஆசை 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 ஏக்கமாய் அக்கினியாய் உங்கள் உள்ளத்தில் பற்றி எரியுமானால் கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்றி தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் எடுக்க வேண்டாம். வானத்தின் கீழே இருக்கிற ஜலமெல்லாம் ஓரிடத்தில் சேர கடவது என்று ஆண்டவர் சொன்னார். அவைகள் ஓரிடத்தில் சேர்ந்தது. பூமி தண்ணீருக்குள் கிடக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற, வானத்தின் கீழே இருக்கிற ஜலமெல்லாம் ஓரிடத்தில் சேர வேண்டுமானால் இந்த பூமியிலே ஒரு பெரிய பள்ளம் உண்டாக வேண்டும். இந்த பூமியிலே ஒரு பெரிய பள்ளம் உண்டானது. அந்த ஜலமெல்லாம் ஓரிடத்தில் சேர்ந்தது. சேர கடவது என்று சொன்னார், சேர்ந்தது. 100 பேர் உங்கள் மூலமாய் சபைக்குள் வர கடவது என்று தேவன் கட்டளையிட்டால் அவர்கள் வந்துதான் தீருவார்கள். யார் கட்டளையிடு, யாரை பார்த்து தேவன் கட்டளையிடுகிறாரோ அவர்கள் எல்லாம் சபைக்குள்ளே ஓடி வருவார்கள். நீ இந்த சீயோன் பேராலயத்திற்குள்ளே ஓடி போ என்று எந்த குடும்பத்தை பார்த்து, எந்த மனிதனை பார்த்து தேவன் கட்டளையிடுகிறாரோ அவர்கள் எல்லாம் இந்த சபைக்குள்ளே ஓடி வருவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்து, அதிகாரம் நிறைந்த ஒரு தேவ மனிதனாக என்னை பயன்படுத்த வேண்டுமானால், என்னை கொண்டு அணியாய் ஜனங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நான் ஐக்கியப்பட வேண்டிய 7 காரியங்கள் உண்டு. இந்த மோசேயை தேவன் அதிகாரம் பெற்ற மனிதனாக 1 அல்ல 2 அல்ல
என்னுடைய கணக்கின்படி சுமார் 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து 40 லட்சம் பேருள்ள ஒரு மகா பெரிய சபையை வனாந்தரத்தில் நடத்துகிற ஒரு தலைவனாக ஆண்டவர் மோசேயை பயன்படுத்துவதற்கு காரணம், மோசே ஒரு 7 காரியங்களில் ஐக்கியப்பட்டான். அந்த 7 காரியங்களில் இருந்த ஐக்கியம் மோசேயை அதிகாரம் பெற்றவனாய் மாற்றினது. ஈஸியாய் 40 லட்சம் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2019 ஒரு முறை நான் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எழுப்புதலை குறித்த காரியங்களை பேசினார். அப்போ அவர் ஒரு காரியம் சொன்னார். இந்த தேசத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமான விசுவாசிகள் உள்ள அநேக சபைகளை நான் எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் அந்த சபைகளில் ஒன்றாக உங்கள் சபை இருக்கக்கூடாது? அப்படிப்பட்ட அந்த சபைகளில் ஒன்றாக ஏன் இந்த சபை இருக்கக்கூடாது? ஓ ஸ்தோத்திரம். சின்ன சர்ச்சு அப்படின்னா 1000 விசுவாசிகள் இருப்பாங்களாம். பாஸ்டர், எந்த நாட்டில்? நம்ம நாட்டில் நடக்கிற காரியமா? நடக்கிற காரியமா? சின்ன சபை 1000 பேரா? அது எப்படி பாஸ்டர்? வசனம் சொல்லுதில்ல, சின்னவன் சின்னவன். அப்போ சின்ன சபைனா 1000 விசுவாசி இருக்கணும். பெரிய சபைனா லட்சத்தை தாண்டணும். அல்லேலூயா. உங்கள் சபை சின்ன சபையாக இருக்கணுமா பெரிய சபையாக இருக்கணுமா நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவர் சொன்ன பொழுது நான் அதை ஸ்தோத்திரம் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். என்னுடைய ஆசையை, என்னுடைய தீர்மானத்தை, என்னுடைய ஏக்கத்தை என் தேவன் அப்படியே நிறைவேற்றுவார் என்று 100க்கு 100 நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் சபை எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த இடத்திற்கு உங்கள் சபையை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. பெரிய சபையாக இருக்கணுமா சின்ன சபையாக இருக்கணுமா? 4 பேருக்கு தான் பெரிய சபையாக இருக்கணும்னு ஆசை இருக்குது. 4 பேர் வாய் தான் திறந்துருக்குது. மற்றவர்களுக்கெல்லாம் பாஸ்டர் 1 லட்சம் பேர் வந்தால் எங்களை யார் கண்டுக்கிடுவா? தோத்திரம். பாஸ்டரை பார்க்க முடியுமா? பாஸ்டர் எப்படி பார்க்க முடியும்? தோத்திரம். அல்லேலூயா. இப்போவுமே பாஸ்டரை பார்க்க முடியல. தோத்திரம். 1 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா பாஸ்டரை, இன்னும் சில ஆள் சொல்லுவாங்க, பாஸ்டரை கையில் பிடிக்க முடியுமா? நீங்கள் கையில் பிடிக்கிற அளவுக்கு நாங்கள் என்ன ஒரு குச்சியாகவும் இருக்கிறோம்? அல்லேலூயா. இவ்வளோ இந்த உடம்பை உங்கள் கையில் பிடிக்க முடியுமா? நீங்கள் கோழியாத்தா? தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எனக்கு தேவன் சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று பல அடையாளங்களின் மூலமாய் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். லட்சங்கள் உள்ள சபைகள் இந்திய தேசத்தில் அதிகமாய் தேவனால் எழுப்பப்பட போகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் என் தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண வல்லவர். ஆமென். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது, நான் தான் ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், அவர் நினைத்ததை முடிப்பவர். உலகத்தில் எவனெல்லாம் சொல்கிறான் நான் நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிறான். நான் சொல்கிறேன் இயேசுநாதர் ஒருத்தர் தான் நினைத்ததை முடிப்பவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சில யோசிக்காங்க, பாஸ்டர் சினிமா பாடல படம் பேரெல்லாம் சொல்கிறாரு. நான் சின்ன வயசுலேருந்தே ஏஜில் தான் இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே ஏஜில் தான் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். தோத்திரம். அல்லேலூயா. சினிமா பார்த்தது கிடையாது. தோத்தான். சினிமா தேட்டருக்குள்ளே போனது கிடையாது. போயிருக்கேன் ஒரு முறை. எதுக்குன்னா ஒரு தடவை கட்சி கூட்டம் நடந்தது. அப்போ கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் வாலிபத்தில் அப்படி போனேன். அதனால் அந்த கட்சி கூட்டத்துக்கு தான் போனேன்னு தவிர சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க போகல. தோத்திரம். சிறு வயதிலேருந்து சினிமா பார்த்தது கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு ஆவியானவர் சொல்வதை சொல்லுகிறேன், என் தேவன் ஒருவர் தான் நினைத்ததை முடிப்பவர். ஆமென். ஹல்லேலூயா. அது அழகா யோபு சொல்லுகிறாரே, தேவரீர்
சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அதன் சுருக்கம் தான் ஸ்தோத்திரம், நினைத்ததை முடிப்பவர் என் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் என் தேவன். ஆமென். அவர் முடிவெடுத்தால் எவராலும் மாற்றவே முடியாது. ஆமென். உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றி முடிப்பவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சரி, மோசே ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்களேன். ஸ்தோத்திரம், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே வாசிங்க அந்த வசனம் முடிச்சிருங்க. மேய்த்து வந்தான். தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். மோசே தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். யார் ஆடு? மாமனார் ஆடு. எத்தனை வருஷமா மேய்க்கிறான்? 40 வருஷமா மேய்க்கிறான். இவன் ஆடு ஒன்று கூட இல்லை. இன்னொருத்தன் ஆடு மேய்ச்சான். 14 வருஷம் கல்யாணத்துக்காக ஆடு மேய்ச்சான். 6 வருஷம் சம்பளத்துக்காக ஆடு மேய்ச்சான். அந்த 6 வருஷத்துக்குள்ள 2 பெரிய பரிவாரங்களை சம்பாத்தியம் பண்ணி விட்டான். இந்த மோசே ஒரு ஆட்டை கூட சம்பாத்தியம் பண்ணவில்லை. அத்தனை ஆடுகளும் 40 ஆண்டுகள் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தாலும் எல்லாம் மாமனாருடைய ஆடுகளே. ஆமென், ஹல்லேலூயா. மோசேக்கு ஆடுகளை சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. என் ஜனம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற, கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற என் ஜனத்தின் விடுதலை என்றைக்கு வரும் என்ற ஒரு ஏக்கம் மோசேயின் உள்ளத்தின் ஆழத்திலே அக்கினியாய் எரிந்து கொண்டிருந்தபடியினாலே அவர் இந்த ஆடுகளை சம்பாத்தியம் பண்ண வேண்டும், உலகத்திலே ஒரு மேன்மையை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. 40 வருடமாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். மோசே அதிகாரம் பெற்றவனாய் மாற்றப்பட காரணம் தேவ பர்வதத்தோடு மோசே ஐக்கியப்பட்டான். ஆமென். தேவ பர்வதத்திற்கு வந்த மோசே அந்த நாள் முதல் தேவ பர்வதத்தோடு ஐக்கியப்பட்டிருந்தபடியினாலே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். 40 லட்சம் ஜனங்களையும் விடுதலையாக்கி கொண்டு வர தேவன் அவனை பயன்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பர்வதம் வாழ்க்கையின் திருப்புமுனையை உண்டாக்கின பர்வதம். மோசேயின் வாழ்க்கை மேய்ப்பன் என்ற நிலையிலேயே முடிந்து போய்விடும் என்று இருக்கிற சூழ்நிலையில் தேவ பர்வதத்திற்கு வந்தான். இந்த தேவ பர்வதத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டான். இந்த தேவ பர்வதம் மோசேயின் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பர்வதத்தின் ஐக்கியம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை உண்டாக்கும். இதுவரை இருந்த தோல்வி இல்லை, இதுவரை இருந்த நஷ்டம் இல்லை, இதுவரை இருந்த கண்ணீர் இல்லை, இதுவரை இருந்த பாரங்கள் இல்லை, இதுவரை இருக்கிற ஸ்தோத்திரம் கவலைகள் இல்லை, கலக்கங்கள் இல்லை. மோசேயின் வாழ்க்கையில் இந்த தேவ பர்வதம் ஒரு திருப்புமுனையை உண்டாக்கினது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பர்வதம் என்பது எது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். அப்பொழுது எல்லா ஜனங்களும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். ஆமென். பர்வதம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய
ஆலயமாயிருக்கிறீர்கள். அப்படியானால் பர்வதம் என்பது என்னுடைய வாழ்க்கையை குறிக்கிறது, பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. தேவன் வாசம் பண்ணுகிற, தேவனுடைய ஆலயமாய் வாழ்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. இரண்டாவது சபையை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், ஒரு தடவை சொல்லியிருக்கேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. இப்ப சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தமுள்ள சேனைகளின் கர்த்தரை என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்திற்கு நான் காண்பிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ஆலயம். ஆமென். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் நிறைந்த ஆலயமாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? உங்கள் வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பாருங்கள். தேவன் தங்கி இருக்கிற பரிசுத்தமான ஆலயமாக உங்கள் வாழ்க்கை காணப்படுமானால் நீங்கள் தேவ பர்வதத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. 56ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள், பார்க்கலாம். போதும், நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை. அப்போ பர்வதம் என்பது எதை குறிக்கிறது? சொல்லுங்க. ஜப வாழ்க்கையை குறிக்கிறது. வீடுனா எப்படிங்க? இங்க கவனிங்க. புறம்போக்கு இடத்த வளைஞ்சு போடுறவங்க முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? 4 குச்சியை ஊனுவாங்க, மேலே ஒரு தென்னந்தட்டியை போடுவான். அதான் ஃபஸ்ட்டு. கொஞ்ச நாளைக்கு யாருமே ஒன்றும் சொல்லணுன்னொன்னே ஒரு சின்ன ஒரு மண் சோறை வைப்பான். அந்த மண் சோறும் அப்படி சோறை தான் இருக்கும். யாருமே ஒன்றும் சொல்லலைன்னா அதுக்கு ஒரு மேற்கூரையை போடுவான். தோத்துறான். அதுக்கு பிறகு சுற்றி பூரா தோட்டமாக போடுவான். சுற்றி தோட்டம் போட்டு அப்புறம் அதுக்கு ஒரு வேலி போடுவான். வேலி போட்டு கடைசியில் பார்த்தா சில வருஷங்கள் கழித்து அந்த இடத்துல நல்ல வீடை கட்டிடுவான். வீடு என்பது 4 கம்பு குச்சி ஊன்றப்பட்டு மேலே தென்னந்தட்டி போடப்பட்டிருக்கிறதே அது வீடு அல்ல. மண் சுவர் வைக்கப்பட்டிருக்கிறதே அது வீடு அல்ல. வீடு என்றால் எப்படிப்பட்ட வீடு கட்டணும்னு நினைக்கீங்க? வீடு பிரதிஷ்டைக்கு தப்பி தவறி ஆட்களை கூப்பிட்டீங்கன்னு வைங்க, வீடு பால் காட்சிக்கு பிரதிஷ்டைக்கு வர்ற 175% பேர் உங்கள் வீட்டை பார்த்து பொறாமப்பட்டு தான் போவாங்க. உண்மை. நீங்கள் என்னமோ தோத்திரம் யாராவது சொல்லி அந்த காலத்தில் அப்படி வச்சுருக்கான். ஏன்னோ 100 பேர் வந்தாங்கன்னா வாழ்த்திட்டு போனாங்கன்னா அந்த வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனும் வாழ்த்த மாட்டான். நீங்கள் ஒரு ரூம் ஒரு வராண்டா மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரியே போயிடுவான். பொறாமப்படவே மாட்டாங்க. நீங்கள் 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஹால், ஒரு வராண்டா, ரிசப்ஷன் ஹால், ஒரு காம்பவுண்ட் இப்படிலாம் கேட்டுனீங்கன்னு வைங்க, வர்றதில் 175% பேர் சொல்ல மாட்டேங்கிய. பாஸ்டர் என்னை இப்போ சொல்கிற மாதிரிலாம் தெரியுது, எங்களை சொல்கிறது மாதிரிலாம் தெரியுது, வேறு யாரும் சொல்கிறது? தோத்துறோம். என்னமோ ரொம்ப நம்மளாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏசுனார் நமக்கு என்ன பேர் கொடுத்துருக்காரு? பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படின்னு இணைஞ்சதான். தோத்துறோம். நம்மளை பார்த்து ஏசுநாதர் கொடுக்குற பட்டம் என்ன? பொல்லாதவர்கள். என் பிள்ளை மீன் கேட்டால் மீன் வாங்கி கொடுக்குறேன், முட்டை கேட்டால் முட்டை வாங்கி கொடுக்குறேன், அப்பம் கேட்டால் அப்பம் வாங்கி கொடுக்குறேன். எனக்கு ஆண்டவர் கொடுக்குற பட்டம் என்னது? பொல்லாதவன். என் பிள்ளைக்கு தான் வாங்கி கொடுக்குறேன். அடுத்த வீட்டு பிள்ளை பட்னியாக கிடக்குது, அடுத்த வீட்டு பிள்ளை ஒன்றும் இல்லாமல் இருக்குது, அந்த பிள்ளையை பார்க்க வச்சுட்டு என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்கறதுனால ஆண்டவர் என்னை நல்லவன் சொல்ல மாட்டார், பொல்லாதவன் தான் சொல்லுவார். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது பாருங்கள், உங்களை கர்த்தர் நல்லவர்கள் என்பார். ஆமென்.
அல்லேலூயா. ஏன்? நல்லவராயிருக்கிற இயேசு அவருக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தவில்லை. முழு மனுக்குலத்திற்காக, எனக்காக, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, பாவத்தின் தண்டனையிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்காக, பாதாளத்தின் வல்லடிக்கு தப்புவிக்கப்படுவதற்காக ஆண்டவர் இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினாரே அல்லாமல் அவருக்காக அவர் இரத்தம் சிந்தவில்லை. ஆகையினாலே அவர் நல்ல தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பர்வதம், பரிசுத்தமான ஆலயம் தேவ பர்வதம், ஜெப வாழ்க்கை தேவ பர்வதம். இந்த இரண்டும் உங்கள் வாழ்க்கையில் சரியாய் இருக்குமானால், இந்த தேவ பர்வதத்தோடு நீங்கள் ஐக்கியப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் மகா மேன்மை கர்த்தரால் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீது சொல்றான், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுகிறேன். அப்படின்னா நான் காலை, மத்தியானம், சாயங்காலம் 3 நேரமும் நான் ஜெபம் பண்ணுறேங்கிறான். நம்ம காலையில் ஒரு 6 இட்லி, ஒரு வடை, குறையாதான் தோத்திரம். மத்தியானம் சாம்பார், 2 கூட்டு, சரி அதோட ரொம்ப வேண்டாம், ஒரு ஆம்ப்லேட்டு. நைட்டில் ரொம்ப வேண்டாம், ஒரு 4 தோசை. கரெக்டாக மறக்காம எல்லாரும் செய்கிற ஒரே காரியம் இதுதான், ஜெபம். ஜெபம். ஏசப்பா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, தூக்கமாக வருது, ஆகையினால நீர் எந்த தீங்கும் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுநாதரை வாட்ச்மேன் டியூட்டிக்கு போடுறதுக்கு ஜெபம். ஹலோ, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். அலாரம் 5:30க்கு எழுந்திரிச்சிருவோம். அப்படின்னா 6:30 ஆயிரும். ஐயோ நேரம் ஆயிடுச்சு, ஆண்டவரே தோத்துறோம் தோத்துறோம், என்னை மன்னியும் ஆண்டவரே. 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சேன், டயர்டில் தூங்கிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் சாயங்காலம் ஜெபம் பண்ணுவேன். நமக்கு அதிகாரம், நமக்கு கட்டளை, ஏதோ கிருபையா நம்மை தேவன் ஆசீர்வதித்து வருகிறார். அவர் நல்லவர் என்பதற்காக, அவர் நல்லவர் என்பதற்காக நம்மை கிருபையாய் ஆசீர்வதித்து வருகிறார், கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நன்றாய் யோசித்து பாருங்கள். கொரோனாவில் எத்தனை பேர் போய் சேர்ந்துட்டாங்க? நம்ம உயிரோடு இருக்கலாம்ல? அல்லேலூயா. எனக்கும் கொரோனா வந்துச்சு, தோத்துறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:15 பாசிட்டிவ்னு ஃபோன் வந்துச்சு. சாயங்காலம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஸ்தோத்திரம். சனிக்கிழமை வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன பின்னாடி தான் தெரிஞ்சது எனக்கு கொரோனாவே இல்லைன்னு. அங்கே இருக்கிறவங்களாம் இருமல் அவங்க பயங்கரமாக இருமல். எனக்கு அந்த இருமல் வந்துருமோ? இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் தான் தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல, ஸ்தோத்திரம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்தோத்திரம். ஆனால் எத்தனையோ பேர், எனக்கு கொரோனா வந்தோடனே எங்கள் வீடு இருக்கிற ஏரியாவில் ஒரே பயங்கர பீதி. பாஸ்டருக்கு கொரோனா வந்துருச்சு, பாஸ்டருக்கு கொரோனா வந்துருச்சு, உங்கள் பாஸ்டருக்கு கொரோனா வந்துருச்சு, உங்கள் பாஸ்டருக்கு கொரோனா வந்துருச்சு. அந்த பாஸ்டருக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போனார். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைனில் பிரசங்கம் பண்ணதுக்கு சனிக்கிழமை வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் சொன்னவங்கெல்லாம் அடுத்த கொரோனா வந்தது நிறையா பேர் போய் சேர்ந்துட்டாங்க, சோதரா. நான் என்ன சொல்கிறேன், அவங்க போயிட்டாங்க, நான் இருக்கிறேன்னா அவங்கள விட பரிசுத்தவான் என்பதற்காக சொல்லலை, கிருபை, கிருபை. எத்தனையோ பேர் குறைந்த வயதில் ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேருகிறார்கள். எங்கள் பகுதியில் நிறைய பேர் கொஞ்சம் வயசில் என்ன காரணம்? ஹார்ட் அட்டாக்னா. நமக்கு நெஞ்சு வலிச்சுதா? நெஞ்சு வலிக்கிற மாதிரி தெரிஞ்சுதா? தெரிஞ்சுது, ஆனாலும் அட்டாக் இல்லை, தோத்திரம்.
ஒன்றும் வரல. என் பாசையில சொல்ல போனா கல்லு குத்தி ஆட்டம் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் எவ்வளவாய் அவரை துதிக்க வேண்டும், எவ்வளவாய் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், எவ்வளவாய் அவருக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள தேவனை என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாய் இந்த உலகத்திற்கு காண்பிக்கிற தேவனுடைய ஆலயமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை என்னும் கர்த்தருடைய ஆலயத்தோடு நான் ஐக்கியப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் ஆரம்பித்து வைத்திருக்கிற, தேவன் கட்டி கொண்டிருக்கிற அவருடைய சபை என்னும் ஆலயத்தோடு நான் ஐக்கியப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெப வாழ்க்கை என்னும் பரிசுத்த பர்வதத்தில் நான் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பாருங்கள். ஒரு காலத்தில் 2 மணி நேரம் ஜெபித்தவர்கள் உண்டு, ஏன் 3 மணி நேரம் ஜெபித்தவர்கள் உண்டு. உபவாசித்து பல நாட்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தவர்கள் இங்கே உண்டு. ஆனால் இன்றைக்கு ஜெப வாழ்க்கை சுருங்கி போய் 15 நிமிடத்தோடு முடிகிற ஜெப வாழ்க்கை என்ற நிலையில் சுருங்கி போன ஜெப வாழ்க்கை உள்ளவர்கள் இந்த இடத்தில் ஒன்று என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் ஜெப வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு பரலோகத்தின் தேவனானவர் இந்த காலை நேரத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். என் ஜெப வாழ்க்கை சுருங்கி போய்விட்டது, உண்மைதான். என் ஜெப வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டது, உண்மைதான் ஆண்டவரே. மறுபடியும் என் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பும் ஆண்டவர் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் உங்களை அறிக்கையிட்டு அர்ப்பணிப்பீர்களானால் ஆண்டவராகிய தேவன் தளர்ந்து போன உங்கள் முழங்கால்களை முடக்கி ஜெபத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன். உயர்ந்திருக்கிற தேவன் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களை உயர்த்தி வைக்கிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து, எது மாதிரி நம்ம இப்ப செட்டை எப்படி இருக்கு? குருவி மாதிரி. தோத்திரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபத்துக்கெல்லாம் குருவி மாதிரி தான் இருக்கும். காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து கம்பீரமாய் எழும்புவார்கள். கழுகு எதை கண்டும் பயப்படாது, கழுகு எந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாது. புயல் அடித்தாலும் சூறாவளி அடித்தாலும் கழுகுக்கு பயம் இல்லை. ஏனென்றால் அதன் செட்டைகள் அவ்வளவு பலமான செட்டைகள். செட்டைகளை அடித்தால் உயரே எழும்பும், உன்னதத்தில் போய் அமர்ந்திருக்கும். எந்த சூழ்நிலைகளும், எந்த போராட்டங்களும், எந்த புயல் காற்றும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. காத்திருந்து ஜெபம் பண்ணணும், அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணணும். ஓ ஸ்தோத்திரம். கலெக்டரை பார்க்க வேண்டியிருக்குது, கலெக்டரை விடுங்களேன், ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, மதியம் 12 மணிக்கு நீங்கள் வர வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். டாக்டர் எங்கோ போய்விட்டார். 2 மணி ஆகிறது, 2:30 மணி ஆகிறது. 12 மணிக்கு வர சொல்லிட்டேன். இவர் என்ன எங்க போயிட்டாரு? வந்துடுவீங்களா? 4 மணிக்கு வந்தாலும் வெயிட் பண்ணி காத்து கிடந்து சாப்பிட கூட போகாம, ஏன்னா சாப்பிட போன நேரத்தில் டாக்டர் வந்துட்டு போயிட்டாருன்னா சாப்பிடாம பசியோட டாக்டருக்காக அவ்வளோ நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டு அவர் கொடுக்குற பில்லுக்குரிய தொகையும் கொடுத்துட்டு அப்பாடா அப்படின்ட்டு வெளியே வர்றோம். இயேசுநாதர் பாதத்தில் காத்திருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பில் போடவே மாட்டார். அல்லேலூயா. இவ்வளோ ரூபா கட்டிட்டு போங்கன்னு நினச்ச மாட்டார், சொல்ல மாட்டார். ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம்
காத்திருந்து ஜெபம் பண்ணுவீங்கன்னா அவர்தான் உங்களுக்கு அள்ளி தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பாதத்தில் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் நான் காத்திருந்து ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். என்ற ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் என்னை அதிகாரம் பெற்ற தேவ மனிதனாய் பயன்படுத்த விரும்புகிறாரே, என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் ஜெப வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். தளர்ந்து போன முழங்கால்களை முடக்குவதற்கு நீங்கள் அர்ப்பணியுங்கள். ஒருவேளை மூட்டு வலி இருக்கலாம், முழங்கால் படியிட முடியாமல் இருக்கலாம், உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், படுத்திருந்து மாத்திரம் ஜெபம் பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. படுத்து ஜெபம் பண்ணால் என்ன தெரியுமா? 5 நிமிஷத்தில் 3ஆம் வானத்துக்கு போயிடுவீங்க. அல்லேலூயா. எப்போ ஆமேன் போட்டேன், எப்போ என் ஆத்துமாவை சொன்னேன், ஒன்றும் தெரியாது. காலையில் விடிஞ்சது தான் தெரியும். ஹலோ, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் படுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணாதிருங்கள். உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள், நடந்து ஜெபம் பண்ணுங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்கள், எப்படியாகிலும் ஜெபம் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் காத்திருக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் கைதியாய் கொண்டு போகப்பட்டவன். கைதியாய் கொண்டு போகப்பட்ட இடத்தில் ஜெபத்தை அவன் விடவில்லை. ஜெபிக்க ஆரம்பித்தான். அவனுடைய ஜெபம் வளர்ந்தது. தினமும் 3 வேளை ஜெபிக்க ஆரம்பித்தான். 3 வேளை ஜெபிக்க ஆரம்பித்த தானியேலை ஆண்டவர் கைதியாயிருக்க விடவில்லை. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி வைத்தார். ஜெபிக்கிற மனிதன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பான். ஜெபிக்கிற மனிதன் உன்னதத்தை நோக்கி வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஜெபிக்கிறவர்களை கொண்டு தேவன் தம்முடைய திட்டத்தை இந்த பூலோகத்தில் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். இந்த காலை நேரத்தில் என்னை பார்த்து இவன் விண்ணப்பம் பண்ணவில்லையே, என் பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கவில்லையே என்று ஆச்சரியப்படுகிற நிலையில் என் வாழ்க்கை மாறாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய பாதத்தில் 2 மணி நேரமாவது காத்திருந்து ஜெபிக்காதபடி, ஜெபிக்க கூடாதபடி, மாறாமல் ஜெபம் குறைந்து போகிற நிலை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகாதபடி பரலோகத்தின் தேவன் உங்களை காப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. என் பரிசுத்த பர்வதமாகிய ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். ஏன் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர்? ஏன் உங்கள் குடும்பத்தில் கண்ணீர்? ஏன் வேதனைகள்? பிள்ளைகளை குறித்து வேதனை. என் பிள்ளை திருந்தவில்லையே, என் பிள்ளையினாலே நான் அதிகமாய் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை. ஏன்? முழங்கால் படியிட்டு பாருங்கள், உங்கள் பிள்ளை மாறும். ஆமென். ஜெபித்து பாருங்கள், உங்கள் பிள்ளையை நீங்கள் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம் தேவன் அதிகமாய் மாற்றுவார். ஆமென். அவருடைய கரத்தில் இருக்கிறவர்களாக, அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாக, அவருடைய கரத்தில் ஏந்தப்படுகிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்ற அவரால் முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்போ உள்ள பசங்களை பாருங்க, ஒருத்தர் சொன்ன நம்ம முடிவெட்ட போனால் சிசர்ட்டு தான் வெட்டுறான், இந்த பசங்க போனான்னா மண் வெட்டிகிட்டே வலிச்சிருவான் போல இருக்கு. ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே மட்டும் என்ன செய்யுது, அப்படி பஃப்னு இப்படி இருக்குது, எப்படிலாமல் இருக்குது. என் சபையில் 2 பசங்க அப்படி சொல்லி பார்த்தேன். என்ன இந்த பையன் திருந்த மாட்டேங்கிறானே. கர்த்தர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், சொன்னால் கேட்க மாட்டான், நீ முழங்கால் போடு, அவனுக்காக ஜெபம் பண்ணு, உன்னால் மாற்ற முடியாததை என்னால் மாற்ற முடியும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிறீர்களா? உங்களால் மாற்ற முடியாத உங்கள் பிள்ளைகளை தேவனால் மாற்ற முடியும். தேவனால் மாற்ற முடியும். அவருக்கு பயன்படுகிறவர்களாய் மாற்ற முடியும். அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற முடியும். அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாய் மாற்ற முடியும்.
ஒன்றை நன்றாய் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஆண்டவர் கற்று தந்த பாடம், முடிய கூட மாற்ற, கருப்பு முடியை வெள்ளையாக்க முடியாது. டை அடித்தாலும் உள்ளேருந்து அந்த ஒயிட்டு தான் வெளியே நீட்டிக்கிட்டு வரும். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கருப்பு முடியை வெள்ளையாக்க முடியாது, வெள்ளை முடிய கருப்பாக்க முடியாது. நீ பெரிய ஸ்தோத்திரம், பயங்கர பராக்கிரமசாலி, போடா, உன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. என்ன ஆண்டவரே, என் சமூகத்தில் உட்காரு, என்னுடைய கரம் இல்லாவிட்டால் உன்னால் எதையும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பர்வதத்தோடு ஐக்கியப்பட்டிருங்கள், பரிசுத்த வாழ்க்கையோடு ஐக்கியப்பட்டிருங்கள், ஜபத்தோடு ஐக்கியப்பட்டிருங்கள். மோசே பரிசுத்தத்தோடு ஐக்கியப்பட்டான். ஸ்தோத்திரம். தேவ பர்வதத்திற்கு வந்தான். அப்படியே நீங்கள் போனீங்கன்னா ஸ்தோத்திரம், தேவ பர்வதம் சீனாய் மலை. அந்த சீனாய் மலையில் அக்கினியில் தேவன் இறங்கி இருக்கிறார். அந்த அக்கினிக்குள்ளே மோசே ஏறி போகிறான். தேவ மகிமை அந்த மலையை நிரப்பி இருக்கிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்தத்திற்கும் ஜபத்திற்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் மேல் தேவ மகிமை இறங்கி இருக்கும். தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். பரிசுத்தமும் ஜபமும் எங்கே சீராயிருக்கிறதோ அங்கே தேவ மகிமை இறங்கி இருக்கும். அந்த மகிமையின் காட்சி மற்றவர்கள் பார்வையில் பட்சிக்கிற அக்கினியை போல் இருக்கும். அருமையான தேவ ஜனமே, தேவ மகிமையோடு, ஸ்தோத்திரம், மகிமை நிறைந்த தேவ பர்வதத்தோடு மோசே ஐக்கியப்பட்டிருந்தான். ஜபம் 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 அவன் வாழ்க்கையில் உபவாசத்தை கொண்டு வந்தது. தேவ பர்வதத்தில் ஏற வைத்தது. 3 முறை 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவனோடு அவன் தங்கி இருந்தான். ஸ்தோத்திரம். தேவ பர்வதத்தோடு ஐக்கியம் அவனை விட்டு நீங்கி போகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வருவீர்கள்னா அங்கே எலியா என்ற பக்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த எலியா தேவ சமூகத்தில் அதிகமாய் ஜெபித்தவன். 3.5 வருடம் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்தவன். கொடிய பஞ்சத்தை உண்டாக்கினவன். பஞ்சத்தின் நடுவில் அவனை பாதுகாத்தார். கர்த்தர் அவனை பராமரித்தார், போஷித்தார். 3.5 ஆண்டுகள் முடிந்தது. யாகாபுக்கு காண்பி என்று சொன்னார். காண்பிக்க வந்தான். கர்மேல் பர்வதத்திற்கு வந்தான். ஸ்தோத்திரம். பலி செலுத்தி அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தான். பாகாலின் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 850 பேரையும் காலி பண்ணி போட்டான். வீட்டிற்கு வந்தான். ஏசபேல் சொல்லி அனுப்பினால், நீ அவர்களுக்கு செய்தது போல நாளை இந்நேரத்தில் உனக்கு செய்யப்படும் என்று சொன்னாள். வீட்டை விட்டே ஓடுனான். இந்த ஏசபேல் மோசமானவா. சொன்னதை சொல்லுங்க, சொன்னதை செஞ்சிருவான். ஸ்தோத்திரம். சுமார் 45 வருடங்களுக்கு முன்பு ஒரு கிராமத்தில் ஒரு தேவ மனிதன் ஊழியம் செய்ய வந்தார். கர்த்தர் அந்த கிராமத்திற்கு அவரை போக சொன்னார். அந்த கிராமத்தில் ஊழியம் செய்து வந்தார். பிசாசுகளை துரத்தினால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு நாள் இன்னொரு கிராமத்திற்கு போவதற்காக பஸ் ஸ்டாப்பிலே வந்து நின்றார். அப்பொழுது அந்த ஏரியாவிலேயே ஒரு பெரிய ரவுடி அந்த இடத்துல வந்து நின்றான். ஸ்தோத்திரம். அவன் சொன்னான், நான் பிரசங்கர, நீர் என்ன ஆட்களெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறாம, ஒழுங்காக ஊரை காலி பண்ணிட்டு ஓடிரு, இல்லை அடுத்த வாரம் இதே நாளில் இதே இடத்துல உன் தலை விழுந்து கிடக்கும் அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டான். பஸ் ஸ்டாப்பில் இருந்தவங்களாம் சொன்னாங்க, ஐயா அவன் மோசமானவையா, சொன்னதை செஞ்சிருவாய்யா, நீங்கள் தயவு செய்து வேறு ஏதாவது ஊருக்கு போயிடுங்க ஐயா. இவர் ஊர் போல நேராக வீட்டுக்கு போனார். ஒரு சாக்கை தண்ணியில் நனைச்சார், அறையில் கட்டினார், தேவ சமூகத்தில் விழுந்தார். ஆண்டவரே, நீரே இந்த கிராமத்திற்கு என்னை வர சொன்னேன். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த ஊரை விட்டு போய்விடும், இல்லாவிட்டால் தலை உருளும். சொன்னதை செய்வான் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாது, நீரே வர சொன்னீர். இந்த இடத்தில் நான் இருக்க வேண்டுமானால் நீரே ஏதாகிலும் செய்ய வேண்டும். நடந்தது என்ன? அதே நாள் வந்தது, கரெக்டாக அதே நாள் வந்தது. 2 ஊருக்கு நடுவில்
பயங்கர கலவரம் உண்டது. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் இந்த ரவுடியை ஓட ஓட விரட்டி எந்த இடத்தில் ஊழியக்காரனுடைய தலை விழும் என்று சொன்னார்களோ அதே இடத்தில் அவன் தலை விழ வைத்தார்கள். ஊர் முழுதும் பேச்சு அடிபட்டது. அந்த பிரசங்கியாரை பார்த்து இவன் சொன்னான், அவருடைய தேவன் இவன் கதையை முடித்து விட்டான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவனோ பயந்தான், ஓடினான். பெயர் சபா மட்டும் வந்தான். வேலைக்காரனை எங்க நிப்பாட்டிட்டான். ஒரு நாள் பிரயாணம் தூரம் போனான். சூறை செடியை ஒரு மரம் கிடைக்கலையாப்பா, செடி கீழே படுத்துக்கிட்ட சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே என் பிதாக்களை பார்க்கலாம் சொல்லுங்க. அப்போ இவ்வளோ நாள் என்ன நினச்சிருந்துருக்கான்? நான் ஒருத்தன் தான் நல்லவன். தோத்துறோம். நல்லவன் அல்ல. என்ன செய்யும்? என்ன செய்யும் சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க? நேற்று இரவில் கூட, ஆண்டவரே இந்த உலகத்திலே நான் வாழ விரும்பவில்லை, என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று கண்ணீரோடு அழுது ஜெபித்த ஒரு நபர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தூங்கிட்டான். தூதனை கூப்பிட்டார், ஒரு அடையை கொண்டு கொடு. நானும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். பூமியிலேயே சில நேரம் அந்த அப்பம் சுட்டாங்கன்னா, அடை சுட்டாங்கன்னா கமகமன்னு மணக்குது. பரலோகத்திலிருந்து வந்த அடை எவ்வளவு கமகமான மனம், எவ்வளவு மனமா, எவ்வளவு ருசியா. அல்லேலூயா. எலியாவே எழுந்துரு, புசி, போஜனம் பண்ணு அப்படின்னா இவன் எந்திரிச்சான். ஏய் என்ன ஜெபம் பண்ண? நான் என்னை எடுத்துக்கொள்ள தான் ஜெபம் பண்ணிருக்கேன். எடுத்துட்டு போடையா, ஆண்டோட போய் சொல்லு, என்னை எடுத்துக்கிட சொல்லு. சொல்லணும்ல. அடைய பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போச்சுங்க. ஏன்னா பசி, பயங்கர பசியில் கிறக்கி கிடக்கா. அது பரலோகத்திலிருந்து வந்த அடை. எவ்வளவு காரம், மனம், ருசி. ஓ ஸ்தோத்திரம். பார்த்தான், சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான். தூதன் போயிட்டான். ஆண்டவர் கூப்பிட்டா, இங்கே வாரு, என்ன செஞ்ச? சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டானே, போய் சொல்லு, எலியாவே எழுந்துரும், போஜனம் பண்ண, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லு. சொல்லாமல் வந்துட்ட அப்படின்னா அவன் எழுந்து சாப்பிட்டான். 2 அடையின் பலத்தினாலே தேவ பர்வதம் மட்டும் நடந்தான். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பர்வதத்திற்கு வந்தான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். யேசபேலுக்காக பயந்து கொண்டிருந்தான். அவன் உள்ளத்தில் இருந்த பயத்தை அவனை விட்டு நீக்கினார். ஆமென். தேவ பர்வதம் பயத்தை நீக்கும் பர்வதம். எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுக்கு எதிராய் சில மனிதர்கள் சத்துருக்களாய் எழும்பி போராடி கொண்டிருக்கலாம். ஏன் சில மனிதர்கள் சூனிய கிரியைகளை வைத்து உங்கள் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவதற்கு செயல்படலாம். நன்றாய் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. உங்க தலையில எத்தனை முடி இருக்குது உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது கணக்கு பார்த்துருக்கீங்களா? அதை குறித்து கணக்கு பார்க்கணும்னு நினைப்பு தான் வந்திருக்குதா? ஸ்தோத்திரம். ஆனால் என் தேவன் என் முடிக்கே கணக்கு வச்சிருக்கிறார். என் முடியவே எண்ணி வைத்திருக்கிறார். நான் இப்படி நினைக்கிறேன், நான் தலை சீவும் பொழுதெல்லாம் எத்தனையோ முடி கழிகிறது. ஒரு தூதனை கரெக்டாக வச்சிருக்கிறார். இத்தனை முடி கழிந்திருக்கிறது, இத்தனை முடி இருக்கிறதுன்னு எல்லாம் அவன் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் அதான் தானாக முடி கழியுமே அல்லாமல் வேறு எவராவது என் முடி அசைக்க சொல்லுங்க. பயப்படாதீங்க, யாரை குறித்தும் பயப்படாதீங்க. ஓ ஸ்தோத்ரா. ஒரு முறை ஒரு மந்திரவாதி சவால் விட்டு போனான், இந்த பாஸ்டர் இந்த ஊரை விட்டு விரட்டலைன்னா நான் இல்லை. ஸ்தோத்ரா. சொன்னாங்க, என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், அவனா எனக்குள் இருக்கும் தேவனா என்று பார்த்து கொள்வான். அல்லேலூயா. அவன் செத்தே போனான், நான் உயிரோடு இருக்கிறேன், அதே இடத்துல ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் கிரியை செய்து வருகிறார். ஏன் சொல்லுகிறேன், எந்த நம்ம பாஷையில் சொல்ல போனால் திருநெல்வேலி பாஷையில் எந்த கொம்பனாலும் பயமாக இருக்குதா? கொம்பன் யாரும் இருக்காங்களா இல்லையா? தோத்துறோம். எந்த கொம்பனாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது.
இந்த ஃபேன் காத்துனா முடிய அசைக்குமே தவிர எந்த மனுஷனை அசைக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்தை நீக்கும் பர்வதம். பர்வதத்தோடு ஐக்கியப்பட்டிருந்தால் எதை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க, எவரை குறித்து பயப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, பயம் போச்சு. இப்போ ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார் மறுபடியும். ஸ்தோத்திரம். தேவ திட்டத்தை சொல்றார். என்னப்பா பயந்துட்டு இருக்க, போய் ஸ்தோத்திரம், ஆசைகளை சீரியாவின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு, ஓடு அப்படின்ட்டார். ஸ்தோத்திரம். இவன் 2 பேரையும் விட்டுட்டான். எலிசாவை மாத்திரம் சால்வையை போட்டான், தீர்க்கதரிசியா சொல்லியே கொடுக்கல. பயங்கரமான அலையிலியா. அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். நாபாலின் திராட்சை தோட்டத்தை, நாபாலை கொன்று அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுக்க ஆகா போகிறான். கர்த்தர் சொன்னார், எலியாவே போ. இப்போ சொல்றான், பயந்து ஓடினவன் சொல்லுகிறான், நாபாலின் ரத்தத்தை நாய்கள் நக்கின அதே இடத்தில் ஆகாமே உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும். ஆமென். அல்லேலூயா. யேசபேலுக்கு பயந்து போனா. யேசபேலை குறித்து சொல்லுகிறான், இஸ்ரவேலின் மதில்கள் அருகே நாய்கள் யேசபேலின் மாம்சத்தை தின்னும். ஆமென். அல்லேலூயா. பயம்லாம் ஓடி போச்சே, பராக்கிரமசாலி ஆயிட்டான். யேசபேலை குறித்து பயம் இல்லை, ஆகாபை குறித்தும் பயம் இல்லை, சேனைகளை குறித்தும் பயம் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பர்வதத்தோடு ஐக்கியப்பட்டிருப்பீர்களானால் பயமெல்லாம் ஓடி போயிடும். ஸ்தோத்திரம். ஒரு முறை என்னை அடிப்பதற்கு 10 பேர் பதுங்கி இருந்தார்கள். ஒரு ஊருக்கு போயிட்டு நான் வரணும். ஒரு இருட்டான ஒரு இடம், எனக்கு தெரியாது. நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே வருகிறேன். ஒன்றும் நடக்கவில்லை. 4 ஆண்டுகள் கழித்து ஒரு சம்பவம் நடந்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை அடிக்கிறதுக்காக நாங்கள் 10 பேர் பதுங்கி இருந்தோம். ஆனால் என்னன்னு தெரியல, உங்களை கண்டவுடனே எங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. எப்படி ஓடும்? ஓடாதுல. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்சுவலி நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிச்சனில் போய் 7 மணிக்கு மேலே தண்ணி கோரி குடிக்க மாட்டேன். நைட்டில் 7 மணிக்கு மேலே கிச்சனில் போய் தண்ணி கோரி குடிக்க மாட்டேன். அவ்வளவு பராக்கிரமசாலி. தோத்துறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாவர் வந்தாலும் என்ன ஸ்தோத்திரம். ஒரு முறை சொன்னார், ஒரு 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 சார் டீ ஐயா வாங்க டீ குடிப்போம் அப்படின்னார். டீ வாங்கி கொடுத்தார். ஒரு ஆர்சி ஸ்தோத்திரம் டீச்சராக இருக்கிறவர். அப்படியே பேசிட்டு இருக்க சொன்னேன், ஐயா இந்த பகுதியில் வந்து நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க நல்லது தான், ஆனால் எங்கள் பசங்க கொஞ்சம் மோசமானவங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு டீ வாங்கி கொடுத்துட்டு வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி என்னையும் பயமுறுத்தினார். நான் சொன்னேன், சார் இந்த துரைராஜ் இயேசுநாதருக்காக சாவதற்கும் ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். ஆனால் ஒன்று நிச்சயம், என்னை தொட்டு எவனாவது தப்பிச்சு போக முடியாது. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மேலே கை போட்டு எவனும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு அரண்டுட்டார். தோத்திரம். அல்லேலூயா. என்ன நினைக்க, உங்களை தொட முடியுமா? உங்களை தொட முடியுமான்னு கேட்குறேன். பக்கத்தில் இருக்க பிரதர் தொடலாம். யாராவது வம்புக்கு உங்கள் மேலே உங்கள் மேலே கை வைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை தொடுவோம். என் கண்மணியை தொடுறாங்கிற அவர் வானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் மகா பெரிய தேவன். இவன் துள்ளி துள்ளி குதிச்சாலும் 3 அடிக்கு மேலே குதிக்க முடியாது. இவன் போய் அவர் கண்மணியை தொட்டு அதுக்கு பிறகு என்னை வந்து தொட ஒரு காலம் நடக்கிற காரியம் அல்ல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலியாய் பயத்தோடு இருந்தவனை பயத்தை போக்கி பராக்கிரமசாலியாய் மாற்றின பர்வதம் தேவ பர்வதம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த தேவ பர்வதத்தோடு மோசே ஐக்கியப்பட்டிருந்தபடியினாலே ஆண்டவர் மோசேக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை கொடுத்தார். அந்த கோலை கீழே போட சொன்னார். சர்ப்பமானது உன் கையை மடியிலே போடு என்று சொன்னார். பெண் குஷ்டமானது மறுபடியும் மடியிலே போடு என்று சொன்னார். மறுபடியும் அது சுஸ்தமானது. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார், இந்த கோலை எகிப்து தேசத்திற்கு கொண்டு போ, இதை கொண்டு அற்புதங்களை அடையாளங்களை நீ நடப்பிப்பாய். ஆமென்.
ஹல்லேலூயா. அடையாளங்களை நடப்பிக்கிற அதிகாரத்தை மோசேக்கு இந்த தேவ பர்வதத்தின் ஐக்கியம் கொடுத்தது. அதிகாரம் உள்ளவனாய் எகிப்து தேசத்திற்கு அனுப்பினது. பார்வோனுக்கு முன்பாக தேவ அதிகாரத்தை காண்பித்து பார்வோனின் வல்லமைகளை ஒன்றுமில்லாமல் போக பண்ணி இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கம்பீரமாய் விடுதலையாக்கி கொண்டு வந்தான். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற இடத்தை சுற்றிலும் இருக்கிற தேவனை அறியாத அத்தனை ஜனங்களையும் நீங்கள் கர்த்தருக்குள் நடத்த போகிறீர்கள். ஆமென். கர்த்தருக்குள் நடத்த போகிறீர்கள். சபைக்குள் அவர்களை நடத்தி கொண்டு வர போகிறீர்கள். உங்கள் ஆசையின்படி உங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் 100 பேரை ரட்சிப்புக்குள் நடத்தி சபைக்குள் நடத்தி கொண்டு வருகிற ஒரு கருவியாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அதற்குரிய ஒரு அதிகாரமுள்ள அபிஷேகத்தை இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஓ ராகாதானா கரபானா ஷங்கதரபலா இந்ததரா ஹரபலனரா இராதே தேகனே ஹரகனா ஓ ஷகதானா கரபலா நிதரபான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பாருங்கள். பரிசுத்தமுள்ள தேவனை என் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்திற்கு காண்பிக்கிற ஒரு தேவாலயமாக நான் காணப்படுகிறேனா? நான் வாழ்கிறேனா? உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். எவ்வளவு நேரம் தினந்தோறும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறேன், காத்திருந்து ஜெபிக்கிறேன். என்னை கொண்டு 100 பேரை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறாரே. என்னை கொண்டு இந்த சபைக்குள்ளே 100 பேரை நடத்தி கொண்டு வர விரும்புகிறாரே. என்னை சுற்றிலும் இருக்கிற தேவனை அறியாத ஜனங்கள், அவர்கள் எல்லாரும் தேவனை அறிந்தவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக அணியாக சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே. அதற்கு ஒரு கருவியாய் என்னை பயன்படுத்த விரும்புகிறாரே. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையின் மூலமாய் இந்த உலகத்திற்கு காண்பிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். தளர்ந்து போன முழங்கால்களை முடக்க அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அமர்ந்திருந்து ஜெபிப்பேன் அப்பா, காத்திருந்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒரு ஜெப வீடாக மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையை ஒரு ஜெப வீடாக மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையை ஒரு ஜெப வீடாக மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையை ஒரு ஜெப வீடாக மாற்றுங்க ஆண்டவரே. தேவ பர்வதத்தோடு ஐக்கியப்பட்ட மோசேயை அதிகாரமிக்கவனாய் மாற்றும்படி தேவாதி தேவன் தேவ பர்வதத்தில் இறங்கி வந்தார். தேவாதி தேவன் தேவ பர்வதத்தில் இறங்கி வந்தார். இந்த காலை நேரத்திலும் தேவாதி தேவன் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். சபையின் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். சபையின் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அதிகாரமுள்ள அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். நிரப்ப விரும்புகிறார். நிரப்ப விரும்புகிறார். மோசேயின் வாழ்க்கையை அதிகாரம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றின தேவனாகிய கர்த்தர் அதிகாரமிக்க மோசேயாக மாற்றின தேவன். அதிகாரத்தை கொண்டு 40 லட்சம் ஜனங்களை விடுதலையாக்கின தேவன் இப்பொழுது இந்த செங்கோட்டை சுற்று வட்டாரங்களில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கும்படி விடுதலையாக்கும்படி அதிகாரத்தை தரும்படி கர்த்தர் உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். எல்லாரும் கேட்போமா? என்னை நிரப்பும். வாய் திறந்து கேளுங்க. என்னை நிரப்பும் ஆண்டவரே. எனக்கு இந்த அதிகாரமுள்ள அபிஷேகத்தை தாங்கப்பா. அதிகாரமுள்ள அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. என்னை நிரப்பும் ஆண்டவரே. என்னை நிரப்பும் ஆண்டவரே. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று தான் தேவன் சொல்லியிருக்கிறார். எல்லாம் வாய் திறந்து கேட்பீங்களா? ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம். தேவனை துக்கப்படுத்தாதீங்க. வாய் திறந்து கேளுங்க. ஒரு சில நிமிடம், 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். உண்மையாய் கேட்கிறவர்களுக்கு இந்த அபிஷேகத்தை தர ஆயத்தமுள்ளவராய் என் ஆண்டவர் இயேசு சபையின் நடுவிலே உலாவிக் கொண்டிருப்பதை என் கண்கள் காண்கிறது. என் கண்கள் காண்கிறது. சபையின் நடுவிலே ஆண்டவர் இயேசு உலாவிக் கொண்டிருப்பதை என் கண்கள் காண்கிறது. அல்லேலூயா. கரம் வைத்து அதிகாரமுள்ள அபிஷேகத்தை
ஊழியத்தினால் உங்களை நிரப்பும்படி ஆண்டவர் இயேசு இப்பொழுது உங்கள் நடுவிலே கடந்து வருகிறார். உங்கள் நடுவிலே கடந்து வருகிறார். உங்கள் நடுவிலே கடந்து வருகிறார். உங்கள் நடுவிலே கடந்து வருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். receive, 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 receive. Yes, 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 yes. A candle order right to work and the doggery gone. A katara gana gara bala. Ibandara bala baudia kamara bala 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 bala. Hallelujah, hallelujah. அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் கரைகிறது, அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுகிறது. உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. தேவன் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, hallelujah, hallelujah. Glory be to God, glory be to God, glory be to God. அதிகாரமுள்ள அபிஷேகத்தினால் கர்த்தரமை நிரப்பி இருக்கிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Thank you Jesus. பரிசுத்தமுள்ள தெய்வமே, பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 40 லட்சம் ஜனங்களை விடுவிக்கும்படி, தேவ சபையாய் மாற்றும்படி மோசேக்கு அதிகாரமுள்ள அபிஷேகத்தை கொடுத்த தேவன், மோசேயை பயன்படுத்தின தேவன், இந்த காலை நேரத்திலும் எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஒருவராவது பாதாளத்தில் விழாதபடி எல்லா ஜனங்களையும் சபைக்குள் நடத்துகிற அதிகாரத்தின் அபிஷேகத்தை வாஞ்சித்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற அதிகாரம் இன்று முதல் அவர்கள் மூலமாய் செயல்படுவதாக, செயல்படுவதாக, செயல்படுவதாக. வெளியரங்கமான அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பிக்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகள் எழும்பி செயல்படுவார்களாக. ஒவ்வொருவர் மூலமாகவும் 100 பேர் சபைக்குள் வருவார்களாக. இது உம்முடைய திட்டம் ஆண்டவரே. இந்த திட்டத்திற்கு அர்ப்பணித்தவர்கள், இந்த திட்டத்திற்கு தங்களை இசைந்து கொடுத்தவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவார்களாக, கர்த்தருடைய கரத்தினால் பயன்படுத்தப்படுவார்களாக. அர்ப்பணிக்க யோசித்து கொண்டிருக்கிறவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இடைபடுவீராக. அர்ப்பணித்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளையாய் எழும்பி செயல்பட ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை பாராட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உம்முடைய ஜனத்தை அடிமை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்கள் சம்பூர்ணமாய் உம்முடைய மக்கள் மேல் தங்கி இருக்கட்டும். வியாதியின் கட்டுகள் உடைக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்தகார கட்டுகள் அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலையை தேவன் கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலையோடு கடந்து சென்று உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த உதவி செய்தரலும். எங்களை தாழ்த்தி வருகிறோம். துதி, கனம், மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே விட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.